இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது யூடியூபுக்காக வந்து நான் வாங்கினது. அது வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அமேசான்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒட்டி வந்திருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பில்லு வச்சுருக்காங்க. பில்லில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 389 இன்க்ளூடிங் ஷிப்மெண்ட் சார்ஜஸ். ஷிப்மெண்ட்டுக்கு 40 rupees. ஸோ 349 ப்ளஸ் 40, 389 rupees. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா. 389னா 390 rupeesக்கு ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது கெஸ் பண்ணிட்டீங்களா இது என்னன்னு? உள்ள வேற எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரிங் ஃபில் லைட். இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். 10 inch 10 inchல வந்து ஒரு ரிங் லைட். ஏதாவது நல்ல பிரைட்னஸாக காமிக்கிறதுக்காக, யூடியூப்ல வீடியோ போடும்பொழுது பிரைட்னஸாக காமிக்கிறதுக்காக வந்து இந்த லைட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 26 சென்டிமீட்டர். வேற என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இதில் காணும். அதாவது சன்னோட டெம்பரேச்சரில் வந்து 6000 டிகிரி செல்சியஸில் வந்து எவ்வளோ ஹீட் இருக்குமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்குன்னு போட்டிருப்பாங்க. ஏதோ விழுது இதில் ஒன்றும் இல்லை. விழுந்தது இது 2 தான். இது 2 கீழே விழுந்தது. இது வந்து ஒரு எல்லா பக்கமும் திருப்புற மாதிரி இருக்கு. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 2 இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைட்டை இப்போ வெளியில எடுக்கலாம். ஸோ இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைபோர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான இது. ட்ரைபோர்டில் கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டானது கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே கனெக்ட் ஆகுமா? இதை எடுத்துட்டு உள்ளே போட்டு கனெக்ட் பண்ணலாம். இதை எடுத்துட்டு உள்ளே சொல்லிட்டு இல்லையா, இது இல்லையா, இது எது கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் டைப் பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும் கொடுத்துருக்காங்க போல. சரி, இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தெரிஞ்சால் பார்ப்போம். இது வந்து எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகும். அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு சின்ன ஹோல் தான் இருக்குது. அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதுவும் எதுக்கு எங்கே வருதுன்னு தெரியல. மேனுவல் எதுவும் இல்லை. ஸோ அதில் எதுவும் போடலையே. ஸோ இங்கே ஏதாவது கனெக்ஷன் இருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் இதில் இருக்கிறது. ஒரு பால் மவுண்ட் மாதிரி ஒன்று, இன்னொரு பால் மவுண்ட் மாதிரி ஒன்று. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இப்படி திரும்பும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இது வந்து ட்ரைபோர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுவும் வந்து ட்ரைபோர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக வாங்கினேன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், ப்ராடக்ட் தெளிவாக தெரியும், அதுக்காக வாங்கினது.
நம்ம எதாவது பேசினா கூட நம்ம ஃபேஸ் பிரைட்டாக தெரியுங்க. இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி 4 பட்டன் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் இருக்குது, மோடு சேஞ்சிங் இருக்குது, அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் 4 இருக்குது. மோடு சேஞ்சிங்னா 4 மோடில் வச்சுக்கலாம். இது வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பவர் பேங்கில் இப்போது பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இது லைட் எரியுது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, லைட் எரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணியாச்சு, ஒர்க் ஆகுது. வா, இது வந்து ஒரு ஷேடு. இதோட பிரைட்னஸ் ஏற்றணுன்னா நம்ம ஏற்றலாம் போகலாம். அப்புறம் மோடு சேஞ்ச் பண்ண போகிறேன். இது ஒயிட் லைட்டு, இது எல்லோ லைட்டு, இது மீடியமாக இருக்குது, வார்ம் கூல் அந்த மாதிரி ஒயிட்டு. இது வந்து வார்ம் கூல் அந்த மாதிரி. அதில் 3 மோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அதுதான் ஆன் ஆஃப். பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டில் வச்சு பிரைட்னஸ் கம்மி பண்ணி பார்க்கலாம். பிரைட்னஸ் கம்மி இல்லை, மினிமம் இந்த மாதிரி வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிரைட்னஸ் வரைக்கும் வருது. ஸோ இதில் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பிரைட்னஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இதில் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இதை ஃபிட் பண்ணிவிட்டு இது ஃபிட் ஆகுது. இது ஃபிட் ஆகுது. ரிவர்ஸில் சுத்தமா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஃபிட் ஆகுது. சம்திங் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அமேசானில் வாங்கினதுனாலயா. இங்கே ஒரு 2 கனெக்ஷன் மாதிரி இருக்கு. அதுக்குண்டாந்து எதுவுமே கொடுக்கலையே. 2 ஹோல்ஸ் இருக்கு. ட்ரைபாட்ல இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அங்கே எதுவும் இல்லை. அதுதான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பவர் பேங்க்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. இது ஆன் பண்ணுறோம். ஓகே, மோடு வந்து ஒயிட் வச்சுக்கிட்டேன். ஒயிட் வச்சுட்டு பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதை நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். மேக்ஸிமம் பிரைட்னஸில் வந்து ட்ரைபாட் மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது டியூப்லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னா எவ்வளோ தூரம் பிரைட்னஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த அளவு பிரைட்னஸ் இருக்குது. ஃபுல்லாக எல்இடியில் தான் பண்ணியிருக்காங்க போல. ஃபுல்லாக எல்இடியில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வரணும். இது வந்து ஏதோ செல்ஃபி ஸ்டிக் வைக்கிற மாதிரி இருக்கு.
சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். 400 கொடுத்து வாங்கியாச்சு. அவுட்புட் எப்படி வந்துருன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே இதில் கனெக்ட் ஆகுது. இது வந்து இதுக்குள்ளே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உள்ள வச்சுட்டு உள்ள வச்சுட்டு அப்புறமா ஓகே இது வந்து வேணும்னா இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே இந்த மாதிரி எங்கே போனாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டேன்னா அப்படியே நின்றுடும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமேசானில் போய் ரிங் டியூப் லைட் ரிங் லைட்டுன்னு தேடினீங்கன்னா இருக்கும்.